அதானே பார்த்தேன். நம்ம நமக்கு டிஃபன் வைக்கிறதுல கரெக்டா பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்றா. காக்கா கிட்லி. அத காக்கா கிட்டே சொல்லு. சொல்லிக்கிறேன். அட வாங்க ஃப்ரெண்டு. சட்னியோட இட்லி இருக்கும்போதே நினைச்சேன் இது நமக்கு இல்லன்னு. லவ் லவ் தானே. பாத்தீங்களா, கோச்சிக்கிறீங்களே. லவ்ஸ் இப்ப வந்தது, ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்க முடியுமா? இந்தாங்க உங்க பங்கு. See you. ஏன்னு என்ன பண்றீங்க? பாத்தீங்களாக்கும். வெக்கப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அத நீங்க எங்க ஊருக்கார மாதிரி பேசுறீங்க. இனிமே அதுவும் நம்ம ஊர் தானுங்களே. ஆமா, இட்லி நல்லா இருக்குதுங்களா? இட்லி நல்லா இருக்குதாம்பீங்க, சட்னி நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் பாவாடை ஜாக்கெட்லாம் நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் நான் நல்லா இருக்குனாம்பீங்க இல்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க அம்னே, உங்களை மாதிரி உங்க இட்லியும் கும்முன்னு இருக்குங்க. நான் இந்த காம்பவுண்டுக்கு வந்ததுல இருந்து இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லாமனே. எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. உய்யாவா? அப்படின்னா? எங்க காலேஜ்ல உய்யானா லவ்னு அர்த்தம். அப்படியா? நல்ல காலேஜ் அம்னி, தொடர்ந்து அங்கேயே படிமா, நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்கிள், என்னடா? எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. அடே ராஸ்கல், ஓடா. நமஸ்காரமா. நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. வக்கீலையா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா. இன்னும் 2 நாள்ல கேஸ் விசாரணைக்கு வருது. இந்த டாக்குமெண்ட்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி வக்கீலையா என்ன அனுப்பிச்சாருமா. இந்தாங்க வேணா, இந்தாங்கம்மா, இங்க போடுங்க. இந்த இடத்துல. ஏதோ இந்த வீட்டையும் இதுல வர வாடகையும் நம்பித்தா நானும் என் பேத்தியும் இருக்கோம். எப்படியாவது கேஸ ஜெயிச்சு இந்த வீடு எங்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கய்யா. இது உங்க புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு. தைரியமா இருங்கம்மா, கேஸ் உங்க பக்கம் தான் ஜெயிக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு வாங்க. அப்ப நான் வரமா. நல்லதுங்க. తొందరగా రండి రండి తొందరగా రండి 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 తొందరగా రండి రండి రండి. బావా మీరు అలాగెళ్ళి చూడండి, నేను ఇలాగెళ్ళి చూస్తున్నాను. మంచిది, బాగా చూసి రండి. బావా బావా నీకు ఐస్ ఐస్ అడుగుతున్నాడా? తీసిరా రంగమారా. வணக்கம். நமஸ்காரம். திஸ் இஸ் நைஸ் பிளேஸ். இது ஒரு நல்ல இடம். నాకు తమిళ్ తెలవదండి. ஆட பிச்சைக்காரன் நாயே, இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்குமே. டே, 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் ய கைட். என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தையெல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 ரூபீஸ் கொடுப்பியா? ఇస్తానండి. சரி வாடா. வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன். ஒரு 25 ரூபாய் சார்ஜ். பாபு, நாக்கு தமிழ் தெரியுது. தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டே மண்டையா, 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். I am a guide, you know. 100 ரூபா, 100 rupees சார்ஜ். இஸ்தானு வாட மண்டையா, வா வாடி. இந்த சைட் இருக்கே, இத நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். అట్టనా? எட்டனாவுக்கெல்லாம் இத தர மாட்டாங்கடா. All people's comes. See this culverts. டே மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது. மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி, உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். అలాగా? டே மண்டையா, அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. నువ్వు ఏం చెప్తావు? புரியல? எனக்கே புரியல. அலிபாபா, நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. டேய் வாய மூடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். அழகா
ஆளுக்கு பத்தி எவன் பேசுறது இல்ல வா ரெண்டு ராங்கடா. டேய் இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய் இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே ఇది డ్రాకుల్లా కాదు. டேய் காதுலடா டிராகுலா. లేదు సురాసిక్ పార్క్ కాదు. டேய் மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். ఇది ఏనుగు. ஏனுகுவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தர்றா. లేదు ఇది ఏనుగు. సురాసిక్ పోయి చెప్తావు. பொய்யாவே இருக்குண்டா மண்டை. 100 ரூபா பேசுனல எடு. பொய்க்கு வேணா 5 ரூபா கழிச்சுக்கோ. 95 ரூபா எட்ரா. నువ్వు పోయి చెప్తున్నావు. నా బావని అడిగేసి ఇస్తాను. டேய் அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. ఇవ్వను. டேய் தர்றா பணம் தர்றா. பாவா கொட்ட என்ன பாவா காவன். டேய் டேய் படோ பிச்சு புடா. நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. ஃப்ராடு. நீங்க ஒழுக்கமாக்க. எப்படியோ கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்ப இன்னைக்கு மஜாதான். லவ் லவ் தானே தெரியுதுல, மூடு. ஏமா பூ வாங்கிக்கமா. இல்ல வேண்டாமா. ஒரு பொண்ணு பூவை வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்க ப்ளீஸ். என்ன சைட் அடிக்கிறியா? இல்ல, நான் உங்களை லவ் பண்றேன். பிரதர், மேடம், சாரு என்ன லவ் பண்றாரா? சாரு என்ன லவ் பண்றாரா? நீ கழுத்துல போட்டிருக்கியே இந்த மைனர் செயின், இது நீ சம்பாதிச்சு வாங்குனதா? இல்ல நீ போட்டுக்கிற டி-ஷர்ட் ஜீன்ஸ் நீ சம்பாதிச்சு வாங்குனதா? அதை விட கால்ல போட்டிருக்கியே காஸ்ட்லி ஷூஸ், இதாவது நீ சம்பாதிச்சு வாங்குனதா? உன் மானத்தை காப்பாத்துற துணியவே உன்னால சம்பாதிச்சு வாங்க முடியாதப்போ உன்னை நம்பி வர ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துற புருஷனா உன்னால எப்படி வாழ முடியும்? லவ் பண்றானா? லவ். ஏண்டி காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல பாடம் நடத்த போறியா? ஹலோ, நான் வந்து ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தேன். அப்புறம் உங்க வீரத்துக்கு வேலை இல்லாம போயிடும்ல, அதான் நின்னு வேடிக்கை பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா ஃபைட் பண்றீங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் என்ன, ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன். கரெக்டா நான் என்ன பிரசன்ட் கொடுப்பேன்னு யோசிச்சு வைங்க. நான் வரேன், பாய்.
என்ன லேட் ஆச்சுன்னு கோவமா? 5 minutes டைம் தரேன். நான் என்ன பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கரெக்டா சொன்னா ஒரு உம்மா தரேன். ம்? வேண்டாம், பிரசன்ட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ போயிடு. என்ன பொய்க்கோ வந்தானே? இத பார், தயவு செஞ்சு போயிடு. இனிமேல நான் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. உங்களுக்காக வாங்கிட்டு வந்த பிரசன்ட் இந்த ஷர்ட் தான். நானே போட்டு விடுவேனா? ஆளுக்கு எப்ப வேணாலும் வேலை கிடைக்கும், ஆனா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காது. இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சிடணும். சுமித்ரா, நடந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம யாரு மேல அதிக பிரியம் காட்டுறோமோ அவங்க மேலதான் அதிக கோபமும் காட்டுவோம். நீ சட்டையை கொடுத்தப்ப வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவன் இப்ப அதே சட்டையை நெஞ்சு மேல அணைச்சிட்டு படுத்திருக்கான். போய் பாரு. நான் போனதுக்கு அப்புறம் ஷர்ட்டை கட்டி பிடிச்சி தூங்குற அளவுக்கு என் மேல பிரியம் இருக்குல்ல. என்னையே நான் ஷர்ட் கொடுக்கும்போது கோவப்படுற மாதிரி நடிக்கணும். உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தா என்னையே கட்டி பிடிச்சிருக்கலாம்ல. நீங்க அடிச்சது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ், நான் சொல்ற கொஞ்சம் நம்பு. உன்னோட ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் தகுந்தவன் நான் இல்லை. கல்யாணத்தன்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல ஏற மஞ்ச கயிறு தாலி கயிறை நிலைக்கிறதும் தாம்பு கயிறா மாறுறதும் அதை கட்டவனோட யோகியதை பொறுத்தது. எனக்கு அந்த யோகியதை இல்ல. என்ன மறந்துரு. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த வேலையிலும் இல்ல. சுயமா சம்பாதிக்கிறவனும் இல்ல. உனக்கு எந்த விதத்திலையும் நான் தகுதியானவனும் இல்ல. இனியும் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பூக்குற எல்லா பூவும் பூஜைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுது. ஆனா அது பூஜைக்கு போறதும் புதக்குழிக்கு போறதும் அந்த பூவோட ஆசைப்படி நடக்கிறது இல்ல. அது மாதிரிதான் வாழ்க்கையும். நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை விளையாட்டு இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. அற்புதமான நடிப்பு, அருமையான வசனம். நாளைக்கு காலையில நான் கொடுத்த ஷர்ட்டை நீங்க போட்டு வரீங்க. ஓகே?